ஒரு வாகனத்தின் விலை தொடர்ச்சியாக 10%, 5% மற்றும் 15% அதிகரிக்கிறது எனில் மொத்த விலையில் ஏற்படும் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 10% நம்ம பிராக்ஷன் எழுதுனா 1/10 ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி 5% 1/20 ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி 15% 3/20 ரைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் பிரைஸ். இது ஒரு இதுல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரிஜினல் பிரைஸ் 10னா இங்க இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 11. அதே மாதிரி இங்க பாருங்க ஒரிஜினல் பிரைஸ் 20 இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 21. ஸோ அதே மாதிரி இங்க 20 இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 20 + 3 23. நெக்ஸ்ட் 10 பெருக்கல் 20 பெருக்கல் 20 4000. நெக்ஸ்ட் 11 பெருக்கல் 21 பெருக்கல் 23 5313. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1313 வகுத்தல் ஒரிஜினல் பிரைஸ். இது வந்து ஒரிஜினல் பிரைஸ். கீழே 4000 இன்ட்டு கொஸ்டின் இருக்கிற அதிகரிப்பு சதவீதம். அப்ப இன்ட்டு 100. ஸோ 0000 கேன்சல் ஆயிரும். இதை சால்வ் பண்ணுமா 32 33 வகுத்தல் 40%. அதாவது மொத்தமா அதிகரிப்பு சதவீதம் பார்த்தோம்னா 32 33/40%.